அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே இந்த ராசி பலனில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% பேருக்கு அவர்களுக்கு வாழ்க்கையோடு ஒன்றி போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இது பயனுள்ளதான ஒரு தகவலாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறக்கூடிய குணமுடைய கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் மனக்கவலை நீங்கி எதிலுமே தெளிவான முடிவு நீங்கள் எடுப்பீங்க. பணவரத்து கூடும். மாத மத்தியில் காரிய தடைகள் எதிலும் தாமதமான போக்கு காணப்படலாங்க. மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம். வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மேலும் கொடுக்கல் வாங்கல்ல அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு சிறப்பான செயல்கள் மற்றவர்களுடைய பாராட்டை பெறக்கூடியது இவை எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலமாக முன்னேற்றம் காண்பாங்க. எதிர்பார்த்தபடி நிதிநிலை கண்டிப்பாக உங்களுக்கு உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். மேலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய டென்ஷன்கள் வரலாங்க. அந்த டென்ஷனை எல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எதையும் போட்டு வருத்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையில் அமைதியாகவும் முயற்சி அதிகமாகவும் எடுத்து செய்தீங்க அப்படின்னாலே போதுமானது. கணவன் மனைவிக்கு இடையே கோபத்தை விட்டுட்டு இதமாக பேசுவதன் மூலமாக நிறைய நன்மைகளை உங்களால் பெற முடியும். பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பெண்களுக்கு எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல காரிய தாமதம் உண்டாகலாம். மேலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கும். கூடுதலாக உங்களுக்கு அதிகமாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கும்பம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. சரி, மேலும் கும்பம் ராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அலைச்சல் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்களுடைய குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேலே ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பதியரிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் உங்களுக்கு அவசியம் என்று உணருங்க. திருமணமாகாமல் அதற்கு உண்டான முயற்சிகளை ஈடுபட்டவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக அந்த திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு யோசனை செய்தவர்களுடைய எண்ணம் கண்டிப்பாக ஈடேறும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை கூட உங்களுக்கு வரலாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜேஸ்வரியை தீபம் ஏற்றி வணங்க செல்வம் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். செல்வாக்கு உயரும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டம நாட்களில் யாருக்கிட்டையும் தேவையில்லாத வம்புகளில் போய் மாட்டிக்காமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. இனி வரக்கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு குரு ராகு கேது கிரகங்களுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்குது. வருடக்கணக்கில் பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி குரு ராகு கேது மட்டும் அல்லாமல் மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்களும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும், அதன்படி 7 கிரகங்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இது 12 ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுக்கு இப்போது புதிய நிதியாண்டு பிறந்திருக்குங்க. விரைவிலேயே புதிய கல்வியாண்டும் பிறக்க இருக்குது. இதனால் பல திட்டங்களுடன் இந்த வரக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் 2ஆம் இடத்துல இருந்த ராகு 1ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துல இருந்த கேதுவும் இருக்காங்க. மேலும் 5இல் குரு வரப்போறாரு. அமோக பலன்களை பெறப்போகும் ராசிகளில் கும்பராசியினர் முதன்மையானவர். 9ஆம் பார்வையாக குரு விசேஷமாக பார்க்கிறதால இனி அனைத்து பாதிப்புகளில் இருந்தும் விடுதலை அடைய போறீங்க. இனி உங்களை யாரும் அசைக்க முடியாத காலகட்டமாக இருக்க போகுது. மே 15ஆம் தேதிக்கு பிறகு அற்புத பலன்களை நீங்கள் பெறுவீங்க. துணை அல்லது துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்துறது நல்லது. 7ஆம் இடத்துல கேது வருவதால் நீங்கள் சொல்வதை மற்றவங்க தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. துணை அல்லது துணைவியாரினுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறது நன்மையை கொடுக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் துணை உங்களை ஆளுமை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். பேசக்கூடிய வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உடம்பை வருத்தி கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தலைக்கு மேலே ராகு வருவதால் முதலீடு தொடர்பான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். 7இல் அமர்ந்திருக்கக்கூடிய கேது வேண்டாம் என்ற நிலையை கூட உங்களுக்கு கொடுப்பாரு. புதன் 3ஆம் இடத்துல அமர்ந்து மிகச்சிறந்த யோகங்களை கொடுப்பாரு. சூரியனுடன் சேர்ந்து புதனுடைய இயக்கம் மிக யோகமான காலகட்டத்தை கொடுக்கும். 7, 5, 3 எல்லாம் இயங்குவதால் தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். பயணத்தால் அலைச்சல்கள் உண்டாகலாம். கை கால்களில் வலி ஏற்படும். பயணங்களின் மூலமாக அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. குரு பார்வை இருந்தாலும் பாதசனி இருக்கிறதால வாக்குவாதங்களை குடும்பத்தில் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் செலவுகளால் பண விரயம் ஏற்படும். மீடியா லைட்டுகளுக்கு வருவீங்க. மேலும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் உண்டாகும். உங்களை பற்றி சமுதாயத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம், புகழ், பெயர், மரியாதை, அந்தஸ்து, மருத்துவ உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. ஏழை எளியவங்களுக்கு மருத்துவ உதவி செய்து அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். நம்பிக்கையை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய நண்பர்களுடையும் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சமுதாயத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது. குலதெய்வ வழிபாடு மற்றும் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை அள்ளி கொடுக்கும். செல்ஃபோன் வால்பேப்பரில் அம்மனுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்து வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அனைத்துமே இனி நல்ல காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் மிகவும் சந்தோஷம் நிறைந்த நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் சிறப்பாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. மேல் அதிகாரிகளிடத்தில் நல்ல பெயர் வாங்குவீங்க. நிதி நிலைமை உயரும். வருமானம் உயரும். நிதி நிலைமையை உயர்த்த முயற்சி செய்யலாம். ஷேர் மார்க்கெட், தங்கம் இது போல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகளை மட்டும் முழு கவனம் இருக்கணும். உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிடாதீங்க. நேரத்துக்கு சத்தான உணவுகளை சாப்பிட்றது நல்லது. சனிக்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடுவது உங்களுக்கு மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இறை வழிபாட்டில் மனது ஈடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்னதான் நீங்கள் இவ்வளவு நாள் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட நிச்சயமாக இறை வழிபாட்டில் நல்ல ஒரு நம்பிக்கை வரக்கூடியதாக இருக்கும். மேலும் பிள்ளைகளுடைய நலனில் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க. வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகள் வந்தால் கூட நீங்கள் சற்றே விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. அதே போல் உங்களுக்கு வாழ்க்கை துணையிடத்தில் வெளிப்படையாக பேசுவது, உண்மையை பேசுவது நன்மையை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடை மேற்கொள்வதும் மிகவும் நல்லது எனவே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.